இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல சமீபத்தில் வெளியாக இருக்கிற அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அறிக்கை இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. ஹமாஸ் இயக்கத்தை மீறி வேறு ஒரு அரசாங்கத்தை காசாவில் ஆட்சியில் அமர்த்துவது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அந்த உளவுத்துறை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்ன, ஹமாஸ் இயக்கத்தை மீறி வேறு ஏதாச்சும் ஒரு அரசாங்கத்தை காசாவில் ஏற்படுத்த நினைச்சா அதனால எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் இந்த போரை ஆரம்பிக்கும் பொழுது ஹமாஸை அழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவர்களுடைய அந்த பர்டிகுலர் நோக்கத்தில் வெறும் 30% மட்டும்தான் அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சிருக்குது. அதாவது இன்னும் ஹமாஸ் இயக்கம் 70% ஆக்டிவாக தான் காசாவில் இருக்கிறாங்க. என்னதான் ராஃபா வரைக்கும் இஸ்ரேல் வந்துட்டாலுமே கூட இன்னும் அந்த 70% டனல்ஸ்குள்ளேயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இருந்தோ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பித்த கொஞ்ச நாள் வந்து எப்படியாச்சும் காசாவில் இருக்கிற ஒட்டுமொத்த டனல் சிஸ்டமையுமே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளும் எடுத்தாங்க. ஈவன் கடல் தண்ணியை வந்து காசாவோட டனல்ஸ்குள்ளே அனுப்புறதன் மூலமாக அந்த டனலையெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பாம்ஸை வச்சு வந்து அந்த டனல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. என்னதான் இந்த மாதிரி பல முயற்சிகளை இஸ்ரேல் அரசாங்கம் எடுத்தாலுமே கூட இன்னும் 65% டனல்ஸ் அப்படிங்கிறது பத்திரமா தான் இருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்குது. ஸோ கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸ் அழிக்கிற அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் அவங்க வெகு தொலைவு பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஈவன் சமீபத்தில் கூட இஸ்ரேலோட மினிஸ்டர் ஒருத்தரே சொல்லியிருந்தார், ஹமாஸை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு 2025 ஆண்டு வரைக்கும் கூட நாங்கள் போரை தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்த ஒரு சில நாட்கள்லேயே தான் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேலே ஒரு தாக்குதல் நடத்தி 35 பேர் இறந்துருந்தாங்க. ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து உலக அளவில் ட்ரெண்ட் ஆகவும் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் லெவலில் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் ஏற்பட்டுச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்த அமெரிக்க அரசாங்கம் ஒரு பக்கம் ஹமாஸையும் அழிக்க முடியல, இன்னொரு பக்கம் பிணை கைதிகளையும் மீட்டு கொண்டு வர முடியல, இந்த போர் இப்படியே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை வந்து அறிவிச்சார். ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த புதிய ஒப்பந்தத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே ஒன்ஸ் காசாவில் இந்த போர் முடிஞ்சோ, ஒரு போராக நடந்து முடிஞ்சோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக இந்த போர் முடிஞ்சாலோ, அது எப்படி நடந்தாலும் சரி காசாவை மீண்டும் ஹமாஸ் ஆட்சி செய்யறதுக்கு விடக்கூடாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும், இல்லைன்னா இஸ்ரேல் ராணுவமே கொஞ்ச நாட்களுக்கு அவங்க கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கிற இந்த புதிய ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா, போர் முடிந்த பிறகு ஒரு புதிய அரசாங்கம் காசாவில் உருவாக்கப்படும் உலக நாடுகளோட சப்போர்ட்டோட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கிளியரான விளக்கமும் இல்லை. ஏன்பா, அதான் பாலஸ்தீன் அத்தாரிட்டியை ஆல்ரெடி அமெரிக்க அரசாங்கம் ரெடி பண்ணியே வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தா சிம்பிளாக வேலை முடிஞ்சதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்டே இருக்குது. பாலஸ்தீன் அத்தாரிட்டி கையில் ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஹமாஸ் இயக்கத்தை காசாவிலேருந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்கணும். ஸோ ஹமாஸ் இயக்கம் காசாவில் இருக்கிற வரைக்கும் எந்த கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாலும் அந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. மறுபடியும் ஹமாஸ் இயக்கம் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா சொல்கிற ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலும் ஹமாஸும் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி இன்னும் 70% ஹமாஸ் இயக்கம் ஆக்டிவாக தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குற முயற்சிக்கு அவங்க மறுபடியும் தடைக்கெல்லாம் நிற்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே அவங்கள மீறி ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க இல்லை பாலஸ்தீன் அத்தாரிட்டி கையிலேயே கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க சைலண்டாக அவங்களோட டனல்ஸ்லேருந்து மறுபடியும் ரீபில்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பவரை ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மறுபடியுமே எப்படி 2006 பாலஸ்தீன் அத்தாரிட்டியை வலிச்செறிஞ்சிட்டு காசாவை பூரா ஹமாஸ் இயக்கம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அதே விஷயத்த அவங்க மீண்டும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் அமெரிக்கா வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒப்பந்தத்தில் டீட்டெயில்டாக சொல்லலை.
கண்டிப்பாக இந்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் அரசாங்கம் மறுப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ அதனால் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை அறிவிக்கும் போதே இஸ்ரேலை பயங்கரமாக லாக் பண்ணிடுறாங்க. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா அமெரிக்க அதிபரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த ஒப்பந்தத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறார். என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, எப்படி வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அதுலேயே ஒரு கோரிக்கையும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் வைக்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு டீல் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி பொதுவெளியிலேயே சொல்லிட்டாரு அப்படிங்கும்பொழுது அதையும் மறுத்துட்டு இஸ்ரேல் தொடர்ந்து போரை நடத்த முடியாது. காரணம், இஸ்ரேலுக்குள்ளேயே பல மக்களும் போராட்டத்தை டெய்லியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி அமெரிக்கா பொதுவெளியில் சொன்னதையுமே இது எல்லா மக்களையும் போய் ரீச் ஆகும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பிணை கைதிகளை மீட்க சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருமே அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கத்தை ஃபோர்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை, நல்லாவே இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே ஒரு கத்தி 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட். அதிலிருந்து அவர் தப்பிக்கணும் அப்படின்னாலும் சரி. அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டோட காங்கிரஸில் வந்து இஸ்ரேல் பிரதமரை பேச சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போய் அவர் பேசும்பொழுது அவருக்கு காங்கிரஸில் எதிர்ப்புகள் இருக்கக்கூடாதுனாலும் சரி, அவர் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்திலையுமே இஸ்ரேல் வந்து இங்கே லாக் ஆகுறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் சரி, ஓகே, இப்போதைக்கு ஓப்பனாக வந்து பொதுவெளியில் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அரசாங்கமும் இந்த டீலில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலுமே கூட இன்னும் இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்துறது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கலை. இனி ஹமாஸ் அடுத்தது என்ன சொல்லுவாங்க, அடுத்தது அது இஸ்ரேலுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இனி அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் இருக்கும். இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஒப்பந்தத்தை பற்றின அறிவிப்பு வெளியானதோ அப்போலிருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல் விஷயமா காசாவில் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் முயற்சி செஞ்சுக்கிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அது என்னப்பா லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காசாவில் வந்து பல பகுதிகளிலையும் ஹமாஸோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லை இல்லையா? ஸோ ராஃபாக்குள்ளே இருக்கிறாங்க, அப்புறம் ஜபேலியா, ஜெனின் மாதிரி அங்கங்கே வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் இப்போ ஹமாஸினுடைய கட்டுப்பாடு இல்லையோ அந்தந்த இடத்துல எல்லாம் இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. காசாவில் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது இது முதல் முறை கிடையாதுங்க. ஆல்ரெடி பல முறை இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து இஸ்ரேல் ராணுவமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சப்பயே கடும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. அதன் பிறகு காசாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேங் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லீடர் வந்து இருப்பா அப்படி. ஸோ இந்த மாதிரி அந்த கேங்கினுடைய தலைவரை பயன்படுத்தி அவரை வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவினுடைய கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து இஸ்ரேல் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேங்கு தலைவர்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இஸ்ரேலினுடைய இந்த முயற்சியும் கடைசியில் தோல்வியில் போய் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரைக்கும் காசாவுக்குள்ளே எப்போல்லாம் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம்னு ட்ரை பண்ணாங்களோ அப்போ எல்லாம் ஹமாஸ் இயக்கம் அதில் ஏதோ ஒரு வழியில் இன்டர்ஃபியர் பண்ணி அதை தடுத்து நிறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள், நம்ம முதல்ல சொன்ன விஷயம் தான். கண்டிப்பாக நாளைக்கே இங்கே பாலஸ்தீன் அத்தாரிட்டியோ இல்லை வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட்டோ வந்தாலுமே கூட அவங்களுக்கும் இதே கதி தான் நடக்கும். ஸோ ஆனாலும் இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் கடைசியாக மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் உருவாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை ஹமாஸை எதிர்க்கக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய நபர்களை வச்சு இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அந்த பாதுகாப்பு வசதியை இஸ்ரேல் இராணுவம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இஸ்ரேலுக்கு பகைமை இல்லாத வேறு ஏதாச்சும் ஒரு பொதுவான நாட்டினுடைய பாதுகாப்பு படை மூலமாக இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு தேவையான பாதுகாப்பாக கொடுக்கணும். ஸோ தட் ஹமாஸ் இயக்கம் இந்த லோக்கல் கவர்மெண்ட் மேலே ஒரு தாக்குதலை நடத்தணும்னு நினச்சா கூட அந்த பாதுகாப்பு படைகள் இந்த ஒரு கவர்மெண்ட்டை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு முயற்சிக்கு எந்த நாட்டினுடைய படைகளை இல்லை யாரை வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஈவன் ப்ரைவேட் ஆர்மிஸ் கூட நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஸோ பல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க, ஒரு பீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கலாம். ஸோ இந்த பீஸ் ஃபோர்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள், முக்கியமாக ஜார்டன், எஜிப்டு, இந்த மாதிரி இப்போதைக்கு சவுதி, யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்காங்களோ அந்த மாதிரி நாடுகளுடைய பாதுகாப்பு படைகளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தலாம்.
அமெரிக்காவினுடைய படைகள் வேண்டாம். ஸோ அமெரிக்கா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பாலஸ்தீன மக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுடைய படைகளை வச்சு சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இஸ்ரேல் அதே மாதிரி விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா இவங்க 2 பேர்த்தினுடைய ஐடியாவிலையும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு எந்த நாடுகளும் விரும்ப மாட்டாங்க. முக்கியமாக அரபு நாடுகள் எதுவுமே விரும்பாது. காரணம், இவங்க எல்லாமே இப்போ பார்டரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஏதாச்சும் இன்வால்வ் ஆக போய் அவங்க நாட்டுக்கு எதிராக ஏதாச்சும் திரும்பிட்டு அப்படின்னா அதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. சரி, வெளியே இருந்து ஏதாச்சும் ஒரு நாட்டை சேர்ந்த படைகளை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா எந்த நாடு இதற்கு ஒத்துக்கிட்டு உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் முன்னாடி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி ஹமாஸ் இயக்கம் இந்த டீலுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து போரை கம்ப்ளீட்டாக நிறுத்தினா மட்டும்தான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போதைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் இந்த ஒரு அஸ்பெக்டில் மட்டும் இன்னும் தெளிவாக எதையுமே சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெளிநாட்டை சேர்ந்த படைகள் ஹமாஸுக்கு எதிராக காசாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படிங்கும் பொழுது அது என்ன மாதிரியான விளைவுகளை இந்த போரில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.